அப்போது வந்து நம்ம என்ன நடக்குதுன்றதை முடிவு பண்ணலாம். கூட்டணியில் எல்லாத்துலேயும் ஒழுங்காக செட் ஆகி வந்தாருன்னா எடப்பாடி ஓகே. கூட்டணி ஆட்சியை வந்து ஒத்துக்க மாட்டார். கூட்டணி ஆட்சி இல்லைன்னா நம்ம விஜய்கிட்டையும் சீமான்கிட்டையும் பேச முடியாது. விஜயும் சீமானும் உள்ளே வரணும்னா கூட்டணி ஆட்சியை வந்து ஏடிஎம்கே கமிட் ஆகணும். கூட்டணி ஆட்சின்ற கான்செப்டில் வந்து ஏடிஎம்கே கமிட் ஆகலைன்னா நம்ம இவங்க 2 பேர்கிட்டையும் பேசவே முடியாது. அவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா கூட நாளைக்கு ஜெயிக்கிறாங்கன்னா ஆட்சி வருதுன்னா அவங்கள வந்து கூட்டணியில் அகாமடேட் பண்ணுறதுக்கு எடப்பாடி ஒத்துக்கிட்டா தான் அதுக்குள்ளே போக முடியும் இல்லைங்களா. இப்போது சசிகலாவும் ஓபிஎஸ்ஸு இவங்க எல்லாருமே வந்து உள்ளே வரணும். அவங்கள அகாமடேட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் என்பது இருக்குது. அந்த கட்சி வந்து செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி உட்பட எல்லாருமே வந்து வச்சு அந்த கட்சி 2ஆம் கட்ட தலைவர்களை வச்சு உடைக்கப்படும் என்கிற நிலைமையை நம்ம வந்து ஏற்கனவே உருவாக்கணும். இப்போ எடப்பாடி வந்து பயந்து அவருடைய கேஸுக்கு பயந்து தான் அமலாக்கத்துறை கேஸ் வந்து அமலாக்கத்துறையால் எடப்பாடியே கைது செய்யப்படுவார் என்கிற நிலைமை உருவானதுனால்தான் அவர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் விளக்கி சொல்லியிருக்காரு.